கிறிஸ்தவ வன்னியர்களுக்கும் எம்பிசி உரிமையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திண்டுக்கல்லில் கிறிஸ்தவ வன்னியர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் இடம்பெறச் செய்வோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். ஆனால் 4 ஆண்டுகள் ஆகியும் இந்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி குற்றம் சாட்டினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நினைவூட்டும் வகையிலும் கிறிஸ்தவ வன்னியர்கள் மாநாடு நடைபெற உள்ளது எனவும் அவர் கூறினார். திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த மாநாடு நடத்தப்படுவதில்லை. மாறாக நாங்கள் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நமது மாவட்டத்தை சார்ந்தவர் அவரை சந்தித்து விளக்கம் சொல்லி இருக்கிறோம். அவரும் எங்களது கோரிக்கை நியாயமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பெரியசாமி அவர்கள் முதலமைச்சரிடம் பேசுவதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் வழியாக நாங்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கு வாய்ப்பு பெற்று அவரை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை வைப்போம்.